இது ஓகே பாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சூப்பர் ஆப் வந்து நீங்கள் ஃபீல்டில் பார்த்துருக்கீங்க. ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அர்பன் கம்பெனி, ஜெஸ்டைலு, போர்க்கர் இவங்கெல்லாம் தனித்தனியாக பண்ணிக்கூடிய ஒரு விஷயத்த ஓகே பாஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் எங்களோட ப்ரீமியமான செக்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது டாக்ஸி சர்வீசஸ், ஓகே, அதுக்கடுத்து ரோட் வெஹிக்கிள்ஸ் லைக் போர்ட்டர் மாதிரி ஒரு சொல்யூஷன். ஸோ இங்கே சென்னையில் நாங்கள் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 8 பேர் வந்து 10 பேர் நீடட் இருக்குது, ஒரு 6 பேர் புக் பண்ணியிருக்காங்க, 4 பேருக்காக வெயிட்டிங். மற்ற சர்வீசஸ்லாம் இருந்தாலும் கூட ரோட் எக்ஸ்பிரஸ்ங்கிறது போர்ட்டல் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போர்ட்டல் காம்படிட்டர் யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே வேறு யாருமே இல்லை. ஓகேங்களா? ஸோ பட் நாம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு கீழே 200 வெஹிக்கிள்ஸ் வரலும் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எடுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs. ஓகேங்களா? 2 lakhsல 50% ரீஃபண்டபிள். அதில் வந்து 1 lakh வந்து ஃப்ரான்ச்சைசி ஃப்ரீயாக பண்ணுறோம். இதில் உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை இருக்குது, ஒரு 3 ஸ்டாஃப் தேவை இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் மார்க்கெட்டிங், அந்த 2 பேர் வந்து அட்மின் ஸ்டாஃபாக வேலை பார்ப்பாங்க. ஒன்று வந்து கஸ்டமர் ஃபோக்கஸ் வேணும், இன்னொருத்தவங்க வந்து ஆன்போர்டிங் ஃபோக்கஸ்லேயே பண்ணுவாங்க. இது பண்ணும்போது 200 வண்டி வரணும் உங்களால் அக்சஸ் பண்ணாங்க. இதோட ரெவென்யூ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்டாஃப் சேலரி அதெல்லாம் வந்து டோட்டலாக 65,000 வரலும் பண்ண முடியும். ஸோ இப்போ 200 வண்டி நான் சொன்னேன், ஆனால் இப்போ ஒரு 100 வண்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ 100 வண்டி, ஒரு வண்டியில் இன்னைக்கு அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு வண்டி லோடு டிரைவர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா தெரியும் 3000 4000 ரூபா சம்பாதிப்பாங்க பர் டே. ஆனால் நான் வந்து மினிமம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் மொத்தத்துலேயே எடுப்பாங்க. ஒரு 1000 ரூபா என்னோட போர்ட்டல் மூலமாக போகுதுன்னா நம்ம கமிஷன் வந்து 10%. அதில் 100 rupees ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து அப்போ 100 வண்டி நம்மகிட்ட இருக்குன்னா 10,000 ரூபா ஒரு நாளைக்கு நமக்கு ரெவன்யூ பண்ண முடியும். 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் நடக்கும். ஸோ இதில் நம்ம கமிஷன் வந்து 10,000 ரூபா விதம் 30 டேஸ்க்கு 3 lakhsங்களா. ஸோ 65,000 வந்து நம்ம ஆப்ரேஷன் காஸ்ட். மாதம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு 50,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா டர்ன் ஓவர் நடக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம மினிமம் ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணணும். ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங். அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 1,85,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது மந்த்லி ராயல்ட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மாதிரி ஒரு 3 month ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ 4th monthல இருந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 பே பண்ணலாம். ஸோ 100% உங்களோட அமௌண்ட்டாக வரும், ஃபுல் ஆஃப் அமௌண்ட். இதில் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோம்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறோம், யூசர் ஆப் ஒன்று, டிரைவர் ஆப் ஒன்று, போக அட்மிட் பேனல் உங்களுக்கு ஒரு தனியாக கொடுக்குறோம். எண்ட் டு எண்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கணும். சிஆர்எம் உங்களோட ஸ்டாஃபோட ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக எஸ்ஓபி கொடுத்துறோம், ஆப்ரேஷன் சப்போர்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்ம வீடியோஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து லோக்கலில் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அது போக 24/7 கால் சப்போர்ட். கஸ்டமருக்கு 2 நம்பர்ஸ் பொதுவாகவே இருக்கும். உங்களுக்கு லோக்கல் நம்பர் ஒன்று, உங்களுக்கு கால் சென்டர் நம்பர். கால் சென்டர் வரது வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து ஆப்பில் தான் புக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபோன் மூலமாக பண்ணாலும் நாங்கள் வந்துட்டு ஃபோனில் ஆர்டர் எடுத்து மேனுவலான ஆர்டர் நம்ம டிரைவர்ஸுக்கு வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி லொக்கேஷன் A to B லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா புக்கிங் போட்டு அந்த நியரஸ்ட்டில் கஸ்டமர் லொக்கேஷனில் நியரஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் பிகினிங்கில் சென்னையில் இது வரல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் பிளானிங் வந்து லோடு எக்ஸ்பிரஸ் தான் ஃபஸ்ட்டு பிகினிங். அதுக்கடுத்து 1 by 1 நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து ஒரு 10 பேர் தேவை இருக்குது. ஒருத்தருக்கு கீழே 200 வெஹிக்கிள்ஸ் வரலும் ப்ரொவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 10 பேருங்கிற போது 2000 வண்டினாவது இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும், பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 200 வண்டி கொடுத்துட்டு வேறு யாருக்கும் கொடுக்காம இருந்தால் யூஸ் கிடையாது. ஸோ அப்படிங்கிற ஒரு 10 பேர் சேர்ந்து எடுப்பாங்க. இதில் வந்து என்ன நாங்கள் இந்த சென்னைக்காக கொடுக்குறோம்னா, இந்த இதில் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா 2 lakh, இதை 100% ரீஃபண்டபிள் பண்ணுறோம் இந்த ஸ்டால் புக்கிங் ஆஃபருக்காக. அதுவும் இந்த இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸாக ஒரு 10,000 ஹோல்ட் பண்ணாவே ரீஃபண்டபிள் 100% ரீஃபண்டபிள் கொடுக்கும். நார்மலாக எங்களோட அக்ரிமெண்ட்ஸை 2 years தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக நாளைக்கு புக் பண்ணுற இன்னைக்கு நாளைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு 3 years அக்ரிமெண்ட் தான். இது வந்து லாங் டேர்முக்காக நம்ம பிளான் பண்ணுறோம். ஸ்பேஸ் எவ்வளோ தேவை? 100 square feet இருந்தால் போதும். நமக்கு வந்து இதில் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து சிஆர்டிலாம் கிடையாது. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் கொடுக்கணும். அது போக 90% ஆஃப் த வெண்டார் வந்து யாரும் ஆன்லைன் இதில் வர மாட்டாங்க, நம்ம பார்க்கில் டேரெக்டாக வர மாட்டாங்க, எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ ஒரு 10% ஏதாவது ஒரு விஷயத்தில் வரலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்து எங்கே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது நான் பார்க்கணுங்கிறவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸும் கூட நமக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவையான ஒரு ஆன்போர்டிங்க்கு வந்துட்டு இப்போ வர்றாங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் போட்டுருவோம். ஸோ ஒரு 10-15 பேர்த்த வர வைப்போம். உங்களுக்கு யார் இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு யார் சுட்டப் போகிறாங்களோ அவங்க வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்.
இப்போ இந்த salary கொடுக்கறது அதெல்லாம் எல்லாமே உங்களோட சாய்ஸ், உங்களோட இதுதான். இப்போ நீங்க தான் பண்ண போறீங்க. ஃபோஃபோ மாடல் ஃப்ரான்ச்சைசி ஒன், ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட். ஓகே பாஸ்ங்கிற ஒரு பிராண்டா உங்களுக்கு உங்க லொகேஷன்ல நாங்க தரோம். சரி, நாங்க எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அதுல ஆர்டர்ஸ் எப்படி யூஸா வரும் இப்போ வந்து ரைட்டிங் இப்போ வந்து நீங்க மட்டும் எடுக்கல, 10 பேர் எடுக்கிறாங்க. ஒரு பீப்புள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற போது 10 பேர் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரணும் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மந்த்லி ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே, ஸோ கஸ்டமரை கண்டிப்பா ரீச் ஆகும். ஒரு சின்ன ஒரு ஆடு ஒரு வாரம் தான் இந்த ரன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 20,000 பேருக்கு இன்னைக்கு நாளைக்கு பிளானிங் இருக்கு. ஸோ நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம மாசத்துக்கு ஒரு ஆள் பண்ணும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு பண்றோம்னா மாசிவான ஒரு ஆடியன்ஸை நமக்கு கிடைக்கும். நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாய்ஸஸ் கொடுப்பேன். ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், ஆஃப்லைன்ல ஒருவேளை வந்துட்டு ஒரு ரேடியோல அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு பர்சன் ஒரு 50,000 ரூபாய் கட்டி ரேடியோல கொடுத்தாங்க, நீங்க அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஓவரால் எல்லாத்துக்குமே கேட்கும். ஸோ ஒருத்தவங்க நீங்க வந்துட்டு நான் ஏதாவது என்ன பண்ணலாங்கிறத ஒரு பிளான் ஆஃப் கொடுப்பேன். ஸோ இந்த மாசத்துக்கு ஏ ஃப்ரான்ச்சைசி இது பண்ண போறாங்க, பி ஃப்ரான்ச்சைசி இது பண்ண போறாங்க, உங்களை எல்லாமே கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்க தனித்தனி பீப்புளா இல்லாம நீங்க சென்னையில ஓபன் பண்ணும்போது ஒரு மாசிவான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நம்ம கொண்டு வருவோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டிவியில போடுவோம், ப்ளஸ் மீடியாவை கூப்பிடுவோம், இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடுவோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஆடே நடத்துவோம். இப்போ எங்களோட அதர் சிட்டிஸ்ல எல்லாம் பண்ணுனது வந்து யூடியூப் அண்ட் கூகுள் பிளே ஸ்டோர் எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல எல்லாம் தெரியும், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஓகே பாஸ்ன்னு பாருங்க, நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறதே உங்களுக்கு ஃபீல் தெரியும். ஸோ ஓப்பன் பண்றோம்னா சும்மா எடுத்தோம் அப்படி போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நல்லாவே ஒரு கிராண்டா தான் பார்க்கணும். ஸோ இப்போ 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது சென்னையிலங்கிறது இது சென்னைங்கிறது தமிழ்நாடோட ஹெட். இங்க பண்ணுனா எனக்கு ஓவரால் தமிழ்நாடு பண்ணணும் மாதிரி. நாங்களே ஊபர் ஸ்விக்கி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கஸ்டமர்ஸ் டெலிவரிலாம் நான் ஊபர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியால வந்து ரீச் ஆகும். கண்டிப்பா ஒரு 3 மாசங்க, ஒரு 90 டேஸ் 100 டேஸ்ங்கிறது எல்லா ஒரு டைம் லைனும் ஓப்பன் பண்ணாலே நாளைக்கே 1000 பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம பிகினிங்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நம்ம பண்றோமோ அதுதான் வந்து ஃபியூச்சர்ல போயிட்டு ஓலா ஊபர்லாம் நீங்க பாத்தீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுமா. ஆனா பிகினிங்ல ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எதை தொடர்ந்தாலும் ஸோ வேர்ட் ஆஃப் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் அது ஹிட் ஆக ஆரம்பிச்சு. ஸ்டாஃப் இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சரு ஓகேங்களா, அது போக ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். 50,000 ரூபாய் மினிமம் பட்ஜெட் வச்சுக்கோங்க. நீங்க 30 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணணும். அப்போ குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட் பண்ணினா தான் என்னோட ப்ரொஜெக்ஷனுக்கு நான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியும். நீங்க எடுத்துட்டு வெறும் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே வந்து 3 இயர்ஸ். இப்போ நீங்க பண்ணனீங்க அப்படின்னா 3 இயர்ஸ். நீங்க மண்டே வந்து கால் பண்ணி எனக்கு இது எடுக்கணுங்கிற மாதிரி இருந்தால் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் முடியும் போது நீங்க வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து 2 இயர்ஸ் நீங்க ரன் பண்ற பிசினஸை விட மாட்டீங்க, கண்டினியூ பண்ண தான் பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி 3rd இயர்ஸ்ங்கிற போது ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவீங்க. இதோட ஃபவுண்டர் நான் தான். கார்டு இருக்குதுங்க, நம்பர்ஸ் என்னோட தான். ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கும் நான் டீட்டெயில்ஸ் இதோட பற்றினா மொத்தம் டீட்டெயில்ஸ்